வணக்கம் அன்பு சொந்தங்களே. இது பார்த்திங்கன்னா நடமாடும் அங்காடி சொல்லி இப்போ வந்து வீடு வீடாக கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா, அந்த ஒரு அம்மா வந்து ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக ட்ரை பண்ணி ரேகை வைக்கிறாங்க. ஆனால் ரேகை விழுவ மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, அவங்க கொண்டு வர்ற மிஷின் வந்து எல்லா இடத்துலையும் நெட்வொர்க் வந்து சரியாக கிடைக்கிறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் போராடி அவங்க வேலையை விட்டுட்டு இது ஒரு நல்ல விஷயம் தான் வீடு தேடி கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க நினைக்கிறாங்க, நான் கூப்பன் கடையிலே போய் வாங்கிக்குவேன், இது கொண்டாந்து 1/2 மணி நேரம் மெனக்கெட்டு ரொம்ப கோவத்தோட சங்கடமாக அது சொன்னாங்க. இல்லை ஏன்னா சரி, என்ன பிரச்சனைமா சொல்லுங்கள். பிரச்சனைனா ரேகை உழுவலை, அதுக்கு ஏதாச்சும் ஒரு பங்கெடு பண்ண சொல்லுங்கள். ரேகை உழுவாத்துக்கு நாங்கள் என்ன செய்கிறது? மணிக்கணக்காக போய் அங்காடியில் காத்துக்கிட்டு கிடக்க முடியாது. இப்போ அங்காடியில் போகும்போது விழுவுது, அங்காலே உழுவ மாட்டேங்குது. மண்ணெண்ணைக்கு போய் 5 மணி வரைக்கும் 3 மணிக்கு போய் 5 மணி 6 மணி வரைக்கும் நின்றுருக்கோம் ஒத்த கால் கிடக்க. சரி சரி, எதுவுமே உழுவ மாட்டேங்குது. ரேகை உழுவாத்துக்கு ஏதாவது பண்ணால் என்ன பண்ணுறது? ஆனால் உங்களுக்கு மட்டும் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இது வந்து அரசாங்கம் வந்து உடனடியாக ரேகைன்னு செஞ்சு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு அவங்க தான் மற்ற முடிவு எடுக்கணும். இப்போ அவ்வளோ நாளையா நான் முத்துக்கோட்டை போயிருப்பேன், அவ்வளோ நாளே வேலை நிற்கிறேன். ஒரு ஜோலி சாதமாக வந்து ஒரு குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு வீடு தேடி கொண்டு வரது நல்லதா? சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கொண்டு வந்து அது வரையும் தூக்கிட்டு வந்தோன்னா அதுக்கு 50 ரூபா கொடுத்து கொண்டு வரணும். ஆட்டோ எடுத்து இங்கேருந்து கொண்டு வரணும், 50 ரூபா கொண்டு வரணும். அவங்க அரசாங்கம் பண்ணுற நல்ல விஷயந்தான். இது மாதிரி கைரேகை வைக்கிற மிஷின்களை சரி பண்ணி மிஷினை மாற்றி கொடுக்கணும். அது நம்ம மட்டும் சொல்லி எல்லாரும் வாங்குறவங்க எல்லாருமே சொல்லணும். ஆமாம் ஆமாம், எல்லாருமே வந்து சொல்லணும். புரியுதுமா. உங்கள் கோரிக்கை ஏற்று அந்த மிஷினுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து என்னன்னு சொல்ல, இந்த மூஞ்ச காட்டுங்க பரவாயில்ல, இந்த ஓஏபி மட்டும்தான் வருது. பாக்கி வந்து ஸ்டாலின் வந்து எனக்கு எந்த உதவியுமே செய்யலை. என்ன உதவி எதிர்பார்க்குறீங்க? என்ன உதவின்னா எதிர்பார்க்கணும், வீடு கட்டினா இந்த 1000 ரூபா பணம் கொடுக்கணும், கொடுக்கல. இது பண்ணா இது பண்ண மட்டும் கொடுக்கல. அது மட்டும்தான் அவங்க வந்து பாக்கி எல்லாமே இது பண்ணியாச்சு. சரி, பார்த்துட்டு உங்களை கண்டிப்பாக உங்களுக்கு ஓஏபி தவிர பாக்கி எதுவும் கிடையாது. எங்களுக்கு இந்த மண்ணெண்ணெய் அரிசி கொடுக்குறவோ இல்லைன்னு சொல்லல. இது இந்த நெட்டு ப்ராப்ளத்துக்கு ஏதாச்சும் பங்கெடு பண்ணுங்க. சரி சரி, அந்த கூப்பாடி ரேஷன் கடையில் இந்த மிஷினுக்கு வந்து ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுவாங்க. சரிம்மா, நன்றிம்மா. ஓகே.